World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்து நமது ஜோதிட சங்க உறுப்பினர், குமரகுரு ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் ஒரு முக்கிய சங்க நிர்வாகி பொத்தனூர் திரு மாரிமுத்து அவர்கள் நம்முடைய உரையாற்ற வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறோம். ஐந்து கரத்தனை யான முகத்தனை இந்தின் இளம்பெறி ஓடும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவரு சிந்தித்தில் தானே. நமது குருவின் குரு குமரகுரு குருகுல ஜோதிட ஆராய்ச்சியின் 12ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எமது ஜோதிட சொந்தங்களுக்கும், நம் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது குடிக்கம்பு ஜோதிடர் குருநாதர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை குருநாதர் பாதங்களுக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். எனது உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திசா புத்தியும் கோச்சாரமும் இணைந்து நடத்தும் நிகழ்வுகள். ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி பிரகாரம் சம்பவங்கள் எல்லாமே நிகழும் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் அது நமக்கு கோச்சாரத்தில் எப்போ வரும்போது அது நடைமுறையில் சம்பவமாக நிகழும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தலைப்பு தான் எடுத்திருக்கு. அதுக்கு உண்டான கட்டங்கள் அதாவது ரிஷப லக்கணம், லக்கணத்திலேயே செவ்வாய், 3இல் குரு கேது, 8ல் சந்திரன், 9ல் சூரியன் புதன் சனி ராகு, 10ல் சுக்கிரன். ஓகே, இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல், ஆரப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, அப்பனே ஆரோனு கேந்திர கோணம், சீரப்பா ஜென்மனுக்கு ராஜதோஷம், செப்பிகிறேன் சோரர் பயம், சோரத்தால் துன்பம், கூரப்பா குடும்பத்தில் களவும் போகும், கூச்சலிட்டு வெளியே வருவான் குமரிதானம், வீரப்பா விஷமும் நீ வெடியால் துன்பம், விளையுமடா பல துன்பம் இன்னம் கேளே. இது புலிப்பாணி பாடல் 119வது பக்கம். அதாவது இந்த பாடலுடைய விளக்கம், இன்னும் ஒரு ஜாதகரின் செய்தியை கூறுகிறேன் கேட்பாயாக. லக்கணத்திற்கு 6க்குரியவன் அப்படின்னா ரிஷப லக்கணம் 6ஆம் அதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன், 6க்குரியவன் கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10 இருந்தால் இந்த ஜாதகர் மகாதோஷமுடையவர் ஜாதகர் என்று கூறலாம். திருடர் பயம், திருட்டு போகுதல், சண்டை போட்டுக்கொண்டு வீதியில் கூச்சல் போடுவாள் பெண், விஷத்தால் வெடியால் இன்னல்கள் உண்டாகும் போன்ற பல துன்பங்கள் உண்டாகும் அப்படிங்கிற பாடல். இப்போ இந்த கட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடல் பொருந்திருக்கு. சரி, இன்னொரு பாடல், அடுத்த பாடல், அதாவது சகாதேவர் அருளிய ஜோதிட நாடி சுடனோருக்கு 5:2 சூழ் பாவர் நின்றிடும், விடமான ராஜதண்டம் மேவிடுமே, திடமான் வாக்கூன் பலவீனமானாலும் ராஜதண்டம் ஊக்கமுடன் கேளை மூவந்து. அதாவது இந்த பாடலோட விளக்கம், சூரியனுக்கு 2, 5, 7ஆம் இடத்தில் பாவையில் இருக்க பிறந்த ஜாதகர் கொடுமையான ராஜ தண்டனைக்கு உட்படுவார்.
இரண்டாம் இடத்திற்குடையவன் பலவீனமாய் இருக்க ராஜ தண்டனையை அடைவார் அப்படிங்கிறது இந்த பாடல். சரி, கட்டெல்லாம் போட்டாச்சு, என்ன சம்பவம் ஒன்றும் சொல்லவே இல்லை, பாடம் மட்டும் படிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, இந்த ஜாதகர் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி. இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை குரு புத்தி நடந்துட்டு இருக்கு. சந்திர திசை குரு புத்தி, திசா புத்தி பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டாசகமாக நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த பாடலுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசா புத்தியில் கொஞ்சம் ஒரு சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே போய் பப்ளிக்கில் வந்து பெண்களோட சில விஷயங்கள் எல்லாம் சில பண்ணதுனால, இவர் போலீஸ் அதிகாரி, அந்த மாதிரி தவறு நடந்து இவரை டிஸ்மிஸ் பண்ணி இவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இந்த திசா புத்தி அதாவது நார்மலாக இருக்க வெளிநபர் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் வெளியே போய் இந்த மாதிரி தவறு நடந்து ஒரு லாக்கப்பில் போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அவர். சரி, இந்த திசா புத்தியில் நடந்தது. இப்போ இந்த பாடல் உங்களுக்கு சரி, இந்த பாடலுக்கு வந்து நம்ம துணை விதிகளை நம்ம எடுக்கணும். பாடல் மட்டுமே நம்ம குருநாதர் அடிக்கடியாக சொல்லியிருக்காரு, பாடலோட உங்களுக்கு விதிகளோட நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா துணை விதிகளை நிறையா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டத்துக்கு வெயிட் கூடும் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். அப்போ சுருதிகள் சரி, அடுத்தது நமக்கு துணை விதிகளுக்கு நம்ம போகலாம். அதாவது இன்னொரு நூலில் கூட இன்னொரு பாடல் விதி கூட இதுக்கு ஒத்து போகுது. லக்னம் அல்லது ராசிக்கு 12 சந்திரன் செவ்வாய் பாவர் சம்பந்தப்பட்டால் ரிமாண்ட் லாக்அப் ஜெயில் ஆதிச்சங்கராச்சாரியார் காவிய நூலில் இருக்குது. இப்போ அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா இது 3வது இதுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த பாடல 12 யாரு? செவ்வாய். சந்திரன் 8ல் இருக்கார், பாவர் சம்பந்தப்பட்டால். அப்போ செவ்வாயே பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு 12 சந்திரன் செவ்வாய் சம்மந்தப்பட்டால் ரிமாண்ட் லாக்அப் ஜெயில் இருக்கு, ஆல்ரெடி அவர் உள்ளதான் இருக்கார். ஓகேங்களா? அடுத்தது அஷ்டமாதிபதியுடன் சூரியன் சம்பந்தப்பட்டால் ராஜதண்டம் வரும். இப்போ அதாவது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாடலுக்கு உண்டான விளக்கம். அடுத்தது இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்கினா இது அனைத்துக்கும் திசா புத்திகள் ஒத்துழைப்பு, திசா புத்திகள் சம்பந்தப்பட்டு திசா புத்தி நடக்குது. அதனால இது அப்படியே சம்பவமாக நடக்குது. சரி, அடுத்ததுக்கு நம்ம விதிகளுக்கு வருவோம். அதாவது திசா புத்திநாதர்கள் சஷ்டாசகமாக இருந்தால் திடீர் விபத்து, அவமானம், ஆஸ்பத்திரி செலவு, போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், பொருள் இழப்பு, அதிகபட்சம் உயிரிழப்பு. இது நம்ம கூட்டத்தில் வர அனைத்து நண்பர்களுக்குமே தெரியும். சஷ்டாசகமாக ஒரு திசா புத்தி இருந்தால் இந்த விதிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு சந்திர திசையில் குரு புத்தி தான் நடக்குது, சஷ்டாசகம் தான் இருக்கு. ஓகே. அடுத்தது 8ல் ஒரு திசை நடந்தால் விபத்து, கண்டம், தடை, அவமானம், மரண பயம் வரும். குருநாதர் சொல்லியிருக்கார், 8ல் ஒரு திசை நடந்ததுனாவே மரண பயம் வந்துடும். ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று ஒரு நோய்வாயிலையோ இல்லை பிரச்சனையிலையோ இல்லை விபத்துலேயோ வந்து அவங்களுக்கு ஏதாவது நமக்கு மரண பயம் வந்துடும். ஓகே. அடுத்தது 1-8 தொடர்பு இருந்ததுன்னா அவன் முரண்பாடான நபர். 1-8 தொடர்பு இருந்ததுன்னா முரண்பாடான நபர். அது எப்படி முரண்பாடான நபர்? சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குரு சாரை வாங்கியிருக்கார். அவர் நாம் வந்து என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, என்ன வேணா பண்ணுறேன், உனக்கு என்ன, எப்படிங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்னமா பண்ணுவேன், உனக்கு என்னையா அப்படின்னு கேட்கக்கூடிய பர்சனாக இருப்பார். இது நாங்கள் அனுபவத்துலேயும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் அந்த அனுபவம் அனைத்தையுமே நம்ம குருநாதர் கொடுத்தது தான். அடுத்தது 1-6 தொடர்பு இருந்ததுன்னா பிடிவாத குணம் உள்ளவர். 1-6 தொடர்பு இருந்ததுன்னா பிடிவாத குணம் உள்ளவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நாம் போய் இல்லைங்க ரூட்டு இப்படியே போனால் கொஞ்சம் பக்கமாக இருக்குங்க 2 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ, அப்படி போனால் நாங்கள் ஈஸியாக போயிடுவோம்ப்பா, எங்களுக்கு தெரியாதா, நீ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத குணம், ஒரு முரண்பாடான நபராக இருப்பார், குணமுடையவன். சரி, ஓகே. அடுத்தது லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதிக்கு ராகு தொடர்பு. ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா
லக்னாதிபதிக்கு ராகு தொடர்பு. ஜாதகர் தண்ணி வண்டி. அப்ப ஜாதகர் ட்ரிங்க்ஸ் அவுட் போய் தான் இந்த பிரச்சனையே நடந்தது. புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கட்டத்தில் இருக்கிறவங்களோட விதிகளும் நடைமுறை சம்பவங்களும் பாடல்களும் அதுக்கடுத்ததான் இன்னொரு கோச்சாரமும் எப்படி சங்கமிக்கிறதுங்கிறது இன்னும் அடுத்தது வந்துட்டு இருக்கு. அடுத்தது இன்னொரு அருமையான விதி, லக்னம் அல்லது ராசிக்கு குரு பகவான் 8இல் நின்றால் வேசி கல்லன். லக்னம் அல்லது ராசிக்கு குரு பகவான் 8இல் நின்றால் வேசி கல்லன். வேசி கல்லன்னா கேரக்டர் லாஸ். யார் கூட எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திசாபுத்தி நடைமுறைக்கு இந்த மாதிரி நல்லா பார்த்துக்குங்க. இது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டி நம்ம அப்படி குறிப்பிடவில்லை. அதாவது துணை விதிகள் மேலும் மேலும் கூடிக்கொண்டே போகுது. அவர் கேரக்டர் லாஸ், தண்ணி வண்டி, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடான நபர், பிடிவாத குணமுடையவர், இப்படி ஒவ்வொன்றா வெயிட்டு கூடிக்கிட்டே போகிறனால தான் நாம் இதை நம்ம துணை விதிகளோட நம்ம ஒப்பிடுறோம். அடுத்தது லக்னம் ராசிக்கு சுகாதிபதி 8க்கு போனால், நல்லா கேட்டுக்குங்க, லக்னம் ராசிக்கு சுகாதிபதி 8க்கு போனால் முறையற்று வழியில் சுகம் தேடுவான். சுகம் 4ஆம் இடம் சுகம், 8ஆம் இடம் முறையற்ற. அப்ப 4ஆம் அதிபதி 8க்கு போனா முறையற்ற வழியில் சுகம் தேடுவான். அப்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 8ல தான் இருக்கு. அப்ப முறையற்ற வழியில் சுகம் தேடுவான். ஓகே. அஷ்டமாதிபதிக்கு பாக்கியாதிபதி தொடர்பு பெற்று, அஷ்டமாதிபதிக்கு பாக்கியாதிபதி தொடர்பு பெற்று திசாபுத்தி வந்தால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் பதவி இழப்பு, பதவி இறக்கம் அல்லது சபையில் ஒரு அவமானப்படுவான். 8ஆம் இடம் அவமானம், 9ஆம் இடம் பதவி உயர்வு, இது எல்லாம் அது 8ம் சேர்ந்ததுனால தடை, பதவி இறக்கம், இது அனைத்தும் வந்துருச்சு. ஒரு கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கிற பதவி இறந்துட்டார் இல்லைங்க. அப்ப இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, பாடல் படி, துணை விதிகள் படி, சம்பவத்தை படி எப்படியெல்லாம் ஒத்து போகுதுன்னு. அடுத்தது இப்ப ஒரு விஷயம் நமக்கு விளம்பரம் ஆகணும் அப்படின்னா ஒரு விதிகள் இருக்கு. 10 திசை அல்லது 10 திசை புத்தி அல்லது 10 உள்ளவர் தொடர்பு பெற்ற திசை புத்தி நடந்தால் நடக்கும் சம்பவம் பெரிதாக விளம்பரமாகிவிடும். எப்படிங்க? நடக்கும் சம்பவம் பெரிதாக விளம்பரமாகிவிடும். அது பப்ளிசிட்டி. 10ஆம் இடம் சுக்கிரன் குருச்சாரம். அப்ப குரு புத்தி தானே நடக்குது. 10ஆம் இடம் பப்ளிசிட்டி, அப்ப விளம்பரம் ஆயிடுச்சுல்ல. இது ஆக்சுவலா பேப்பர்லயே வந்த நியூஸ் தான். எப்படிங்க? பேப்பர்ல வந்து நியூஸ், கேஸ் கொடுத்து ரிமாண்ட் ஆகி உள்ள போய் பேப்பர்லயே வந்த நியூஸ் தான் அது. ஓகேங்களா? சரி, இப்ப பாடல், துணைப்பாடல், திசாபுத்திக்கு உண்டான விளக்கம் எல்லாமே கொடுத்தாச்சு. சரி, இது சம்பவத்துல எப்படி நடந்தது? கோச்சாரத்துல எப்படி இது நமக்கு சம்பவமா நம்ம எடுத்துக்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம்? குருநாதர் சொல்லுவார், பாடல் படி, திசாபுத்தி படி கிரகங்கள் அமைந்து கோச்சாரத்தை தொட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க மெரிட் சீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவார் குருநாதர் அடிக்கடி. அப்ப பக்கத்துல ஒரு கட்டம் போட்டிருக்கு இல்லைங்களா, அது கோச்சார கட்டம் தான். அந்த கோச்சாரத்தை அன்னைக்கு உள்ளதா இருக்காரு. அந்த உள்ள அன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்ப சந்திர திசை குரு புத்தி, இது திசா புத்திக்கு உண்டான விளக்கம். அதே சந்திர திசை அப்போ பார்த்துங்க, அன்னைக்கு டேட்டுக்கு சந்திரன் குரு சஷ்டாசகமா இருக்காங்க. அந்த கோச்சாரத்தில் பார்த்துங்க, சந்திரன் விருச்சிகத்தில் இருக்காரு, குரு மேசத்தில் இருக்காரு. அப்ப இருவருமே சஷ்டாசமா இருக்காங்க. அப்ப ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி நாதர்கள் சஷ்டாசகமாக இருந்து கோச்சாரத்தில் அவ்வாறு திசா புத்தி நாதர்கள் சஷ்டாசகமாக வரும்போது ஒரு துர்ச்சம்பவம் நிகழும். இதை கவனித்து பலன் சொல்லவும், இதை கவனித்து பலன் சொல்லவும். அவ நல்லா கேட்டுக்குங்க. அப்ப திசா புத்திநாதர்கள் சஷ்டாசகமாக இருக்காங்க.
அது மாதக்கோளாக இருக்கும் பட்சத்தில், வருடக்கோளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அது சஷ்டாசகம் வரும்போது நமக்கு என்ன குறிக்காட்டுது? அப்போ ஏதாவது ஒரு துர்ச்சம்பவம் நிகழும். அப்போ நம்ம பாடலுக்குண்டான விளக்கம் நம் குருநாதர் எடுத்துரைத்தது போல் ஒவ்வொரு விதிகளாக கூட்டி கூட்டி கொண்டு போகும் பொழுது மேலும் மேலும் வெயிட் கூடிக்கிட்டே போகுது. லாஸ்ட் எட்ஜ் ஃபைனல் அந்த கோச்சாரத்தை போய் தொட்டு இப்படி எடுக்கும் பொழுது இந்த இடத்தில் இப்போ சம்பவம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு குறிகாட்டுகிறது. இதை நாம் கரெக்டாக வரிசையாக எடுத்து அது பார்த்தீங்கன்னா பாடல் நம்ம படிக்கணும், விதிகளை அதிகமாக படிச்சிருக்கணும், கட்டமும் பார்க்கணும், அனுபவம். ஆனால் எடுத்துக்கோங்க, அறிவுங்கிறது குழந்தை மாதிரி, நாங்கள் அறிவுங்கிறது குழந்தை மாதிரி, அனுபவங்கிறது தாய் மாதிரி, நம்ம குருநாதர் மாதிரி. அறிவுங்கிறது குழந்தை, தாய் அனுபவம். தாய் மாதிரி எங்களுக்கு தாய் எப்படி தெரியுங்களா ஊட்டியிருக்காங்க? பொங்கல், நெய், முந்திரி எல்லாமே போட்டு எல்லாமே பண்ணி எல்லாம் செஞ்சு முடித்து எடுத்து இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, எப்படிங்க இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்கள் குருநாதர் எங்களுக்கு ஊட்டியிருக்கார். சொல்லப்போனால் ஒரு குருநாதருடைய திறமையை தன் சீடர்களை வைத்தே கணக்கிடலாம். உண்மையாலுமே இங்கே நிறையா பேர் வந்திருக்க நம்ம ஜோதிட சொந்தங்களில் மாத கூட்டங்களுக்கு வருவங்க பேர் சில பேர், மீதி எல்லாமே புது நண்பர்கள் தான். அவங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் இது மூலிமா கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான கருத்தாக இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த ஜாதகத்தில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சஷ்டாசங்க திசா புத்தி கோச்சாரத்தில் எப்போ வரும்போது நமக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதே மாதிரியே இன்னொரு கட்டம். அதாவது இப்போ பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமாண்ட், ஒரு இது அருகே லாக்அப், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே திசா புத்தி தான். ஆனால் இதே சஷ்டாசங்க திசா புத்தி இதே கோச்சாரங்கள் வரும்பொழுது ஒரு ஆளையே தூக்கியிருக்கு. ஏன் அந்த திசா புத்திநாதர்கள் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போனது? ஏன் இந்த திசாபுத்தினார்களை இப்படி கொண்டு போனது? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கட்டத்தை பார்த்துருக்கோம், அதுக்கு உண்டான விளக்கம் அடுத்த கட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இதனோட கண்டென்ட் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அடுத்தது கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துலா லக்கணம், 3 சந்திரன், 4 புதன் கேது, 5 சூரியன் சுக்கிரன் செவ்வாய், 10 ராகு, 12 சனி குரு. ஓகே, இப்போ பாரிஜாதகத்திலிருந்து இதுக்கு ஒரு பாடல். கன்மத்தூன் ஜென்மதநாதன் கருதிய எட்டிற்கோளன் தன்மத பலமாய் தீர்க்க ஆயுளான் சரீர நல்லான் வன்மத்தான் 2 கோள்கள் வலிமையால் மத்திம ஆயுள் உண்மத்தான் ஒருவன் அல்லல் உரைக்கலாமே அற்ப ஆயுள் தானே. ஓகே, இதுக்கு பாடல் விளக்கம். அதாவது 10ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னாதிபதி, 8ஆம் இடத்திற்கு அதிபதி ஆகியோர் பலம் பெற்று இருப்பின் தீர்க்க ஆயுள். அதாவது லக்னாதிபதி, 8ஆம் இடத்ததிபதி, 10ஆம் அதிபதி, இது மூவரும் பலமாயிருப்பன்
தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த பாடல் இருக்கும். 10ஆம் இடத்ததிபதி, லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி மூவரில் இருவர் பலமாக இருப்பின் மத்திம ஆயுள் என்று சொல்லலாம். இம்மூன்று கோள்களில் ஒரு கோள் மட்டும் பலமுள்ளதாக இருப்பின் அற்ப ஆயுள் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சுக்கிரன், அவரு அஸ்தமனம். அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் அதிபதி 3இல் மறைவு. நான் பாடல் பாடிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பவம் குழந்தை வரும். ஓகே, அடுத்தது இதுக்கு இன்னொரு பாடல். புலிப்பாணி. உடல் உயிருக்கு 3 இடத்தன் அதிபர் மந்தனுடன் கூடி ஒரு ராசி நின்றாராகில் திடமுடனே அவர் திசையில் புசிப்பால் நஞ்சி தின்றதனால் அவன் உயிருக்கு சேதமாகும். படமுடைய ராகுவுடன் இவர்கள் கூடில் பாசத்தால் இவன் உயிரை மாய்த்து கொள்வான். அடவுடனே போகருடைய கடாட்சத்தாலே அரிய நூல் புலிப்பாணி அறிந்திட்டேனே. பாடல் 181 புலிப்பாணி. பாடலுக்குண்டான விளக்கம். சந்திரன் நின்ற ராசிக்கு சந்திரன் நின்ற ராசிக்கும் லக்னத்திற்கும் மூன்றுக்குடையவர்களாக வரும் கிரகங்கள் சனியுடன் இணைந்து ஒரு ராசியில் நின்றிருந்தால் அந்த கிரகங்களின் திசாபுத்தி காலங்களில் விஷம் அருந்தியதால் ஜாதகனின் உயிர் பாதிப்பு உண்டாகும். இந்த இரு கிரகங்களோடு ராகு இணைந்திருந்தால் ஜாதகன் தற்கொலை செய்து கொள்வான். போகருடைய திருவருளினால் புலிப்பாணியை நான் இதனை எடுத்துரைத்தேன் அப்படின்னு இன்னொரு பாடல் சொல்றார். சரி, அதாவது எடுத்துட்டீங்கன்னா சந்திரனுக்கு 3இல் குரு பகவான், ராசிக்கு 3இல் சனி பகவான், 2 பேரும் கூடி 12ல் இருப்பாங்க. அவரோட பார்த்தீங்கன்னா ராகு தொடர்பு வருது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். சரிங்களா? சரி, தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பாடல் விளக்கம். எதனால்? ஜாதகத்தினோட விளக்கங்கள், விதிகள் நமக்கு வேண்டும் அல்லவா? விதிகள் கூட கூட தானே வெயிட் கூடும், நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் அதே தான். திசாபுத்தி நாதர்கள் சஷ்டாசகமாக இருந்தால் திடீர் விபத்து, கண்டம், ஆஸ்பத்திரி செலவு, போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றம், அவமானம், அதிகபட்சம் உயிரிழப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தி தான் நடக்குது. செவ்வாய் 5லிருந்து திசா புத்தி நடத்தியிருக்காரு. 12ல் பார்த்தீங்கன்னா குரு புத்தி நடக்குது. சஷ்டாசகமாக தான் இருக்காங்க. பார்த்ததும் அதே தான், இது பார்த்தீங்கன்னா சஷ்டாசக திசா புத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, திசாநாதன சாரத்தில் உள்ளவர் புத்தியில் செய்யும் பலனை முழுமையாக செய்வார்கள். அது நன்மையா அல்லது தீமையா என்று கவனித்து பலன் சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரோட கடமை. இப்ப திசாநாதன் சாரத்தில் உள்ள ஒரு புத்தியில் அப்படின்னா செவ்வாய் குருசாரம், அப்ப குரு புத்தியை நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம குருவான சொல்லிருக்காரு, திசாநாதன் சாரத்தில் உள்ள ஒரு புத்தி வந்தா அந்த பலன் மேலும் மேலும் கூட்டி கொடுக்குமா. ஓகே, ஆரோன் சாரம் பெற்றவர் திசையில் ஆரோன் புத்தி நடந்தால், நல்லா கேட்டுங்க, ஆரோன் சாரம் பெற்றவர் திசையில் ஆரோன் புத்தி நடந்தால் நோய், கடன், எதிரி, வழக்கு, மிக அதிகமான கடனுக்கு ஆளாக நேரிடும். தன் தகுதிக்கு மேல் ஆரோன் தொடர்பு பெற்று திசை புத்தியில் வந்து இது எல்லாமே வரும் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கணும். லக்னம் ராசிக்கு ஆரோன் தொடர்பு பெற்று திசை சிறியதாக உள்ள பிரச்சனையை அல்லது சம்பவத்தை பெரிதாக விரிவுபடுத்துவார். அது நோயாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, வழக்கா இருந்தாலும் சரி, சிறுசா இருக்கிறத பெரிய பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்? 6க்கு ஆரோன் தொடர்பு இருக்கிறதுனால பலன்கள் கூடுது. பலன்கள் கூடுறதுனால பிரச்சனையை பெருசாக விரைவுபடுத்துவார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது துணை விதி. இதுக்கு
அப்போ கடன் வரும் எல்லாமே சரினா துணை விதி வந்து என்ன எடுத்துரும்? லக்கணம் ராசிக்கு இரண்டோன் கெட்டால் உறுதி. கடன் வரும். இரண்டோன் வலுவா இருந்ததுன்னா குருநாதர் சொல்லியிருக்காரு அடிக்கடி, ஆரோன் கெட்டு இரண்டோன் வலுத்துதுன்னா கடன் அடைச்சிருவாங்க. இரண்டோன் கெட்டு ஆரோன் வளர்த்துருச்சுன்னா அவன் கடனை திருப்பி கட்ட மாட்டாங்க. இது குருநாதர் சொல்லியிருக்காரு இல்லைங்க. அந்த விதியெல்லாம் மறக்கவே மறக்காது. சரி, அடுத்தது சுக்கிரன் செவ்வாய் சாரம், ராசிக்கு இரண்டோன் சனி பகவான் சந்திர சாரம். ஸோ அநியாய வட்டி கட்டுதல். லக்னாதிபதிக்கு 5ஆம் அதிபதிக்கு ராகு தொடர்பு பட்டால் ஜாதகர் தன்வெண்டி மதிப்பிரியர். சுக்கிரன் ராகு சாரம், சனி பார்க்கிறார். துணை விதி சுக்கிரன் தொடர்பு இருந்தால் உறுதி, ஈர்ப்பு ஆடம்பரம் அதிகமாக இருக்கும். லக்கண ராசிக்கு 10 பலவீனமானால் முதலீடு போட்டோ சுய தொழிலோ செய்யக்கூடாது. லக்கணம் ராசிக்கு 10 பலவீனமானால், லக்கணத்துக்கு 10 3ல பறைவு, ராசிக்கு 10 புதன் வக்கரம். இவர் ஒரு கம்பெனியில் ஒரு 20-25 லட்சம் ரூபாயை பணம் கட்டி, எப்படிங்க 20-25 லட்ச ரூபா பணம் கட்டி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி டெண்டர் மாதிரி எடுத்து கொஞ்ச நாள் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. தினமும் ஒரு நாளைக்கு 2000-3000 அப்படிங்கிற வருமானங்கள் அவருக்கு அது மூலிமா வந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரகாரம் அங்கே ஏதோ கொஞ்சம் பிரச்சனைலாம் திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தானே எல்லாம் ஸ்டார்ட் ஆகி அவங்க பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு நீ இவங்களுக்கு மாற்றி விட்ருன்னு சொல்லிவிட்டு அவங்க மாற்றிட்டு டோட்டலாக நீ மாற்றிட்டீங்க அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டோட்டலாக 20-25 லட்ச ரூபாய் லாக். ஒரு மனிதன் தினசரி 1000 ரூபாய் தன்னோட சுய செலவுக்கு மட்டுமே பயன்படுத்தி பழகிவிட்டார். திடீர்னு எந்த வருமானமும் இல்லை, பணம் போட்ட பணமும் போயிடுச்சு. ஒரு 10 லட்ச ரூபா மட்டும்தான் ஒரு பணம், மீதி 12 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கடன். எப்படி கட்டுவது, என்ன பண்ணுவது, ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப யோசிச்சு ஒன்றுமே பண்ணாமல் கடைசியாக தன்னோட இதை வந்து முடிச்சுக்கிட்டார். அதனால தான் அப்போ லக்கணம் ராசிக்கு 10 மறைஞ்சு பலவீனமாக இருந்ததுன்னா நம்ம சுயத்தொழிலோ முதலீடு போட்டு அதிகம் செய்யக்கூடாது. அப்போ ஆரோன் திசை வரும்போது இன்னும் கூடுதலாக வழக்கு வரும். இதுக்கு அவர் கேஸ் போட்டு பார்த்துருக்கார், சொல்லியிருக்கார், பிடிச்சிருக்கார், ஒன்றும் வேலைக்கு ஆகல. கம்பெனி பெருசு, ஒரு 10 வக்கீல் சும்மாவே சுற்றிட்டு இருப்பாங்களா அவங்க கம்பெனியில். இவர் என்ன பண்ண முடியும் ஒருத்தர்? எல்லாருமே பயங்கர லாக்கு. அடுத்தது லக்கண ராசிக்கு, இது ஒரு லக்கணம் ராசிக்கு 5இல் திசை புத்தி நடந்தால் தொழில் முடக்கம் அல்லது மாற்றம் வரும். இது எங்கள் குருநாதர் கொடுத்த மிக 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 அனுபவ விதிகள். நடைமுறைக்கு நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பணத்தெல்லாம் எப்படி தெரியுங்களா, சில பக்கத்தில் இருக்க கம்பெனி ஃபேக்ட்ரியில் இருக்கவங்களாம் டக்குன்னு போயிட்டு வந்துட்டு 50,000-60,000 சம்பளம் வாங்குறாங்க. திடீர்னு ஒரு பிஸ்னஸில் பேக்கரிக்கு அல்லது சேலத்தில் ஏதோ ஒரு இதுக்கு ஒரு 20 லட்சம் 12 லட்சம் போட்டுட்டு பணத்தெல்லாம் இழந்துட்டு வந்து வருவாங்க. அமைதியாக உட்காந்துக்குவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம குருநாதர் எடுத்த விதிகள்லாம் இருக்கு இல்லையா. குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஆளை பார்த்து பேசாதே, கோளை பார்த்து பேசு. ஏன்னா ஆள்கள் அங்கே பொய் சொல்லுவாங்க. நம்ம கோள்கள் என்றைக்குமே பொய் சொன்னதே இல்லைங்க. அவங்களோட பணியை மிக சரியாக செய்வாங்க. அதை நமக்கு புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் தான் இருக்காது. அதனால் அப்போ லக்கணம் ராசிக்கு 5இல் ஒரு திசாபுத்தி நடந்தால் தொழில் முடக்கம் மாற்றம் வரும். இதை அப்படியே அப்ளை பண்ணுறதை விட துணை விதி என்ன? 10 கெட்டால் உறுதி. 10 கெட்டால் உறுதி. அவர் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், முதலீடு போடக்கூடாது. திசை 5ல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 10 மறைஞ்சிட்டாரு. என்ன ஆயிடுச்சு? ஒரு தொழிலே முடக்கமே ஆயிடுச்சு. கடைசியாக அவரே முடங்கிட்டாரு, ஆளும் முடங்கிட்டாரு, அவரும் முடிஞ்சிட்டாரு. ஓகே, 1-8 ராகு கூடினால் கயிற்றால் மரணம். அவர் தூக்கு மாட்டி தான் இறந்தார். இது எல்லாமே துணை விதிகள். பாடல் 2 பாடல் கிட்டத்தட்ட இது ஒரு 4 பாடம் அப்ளை. அதுக்கப்புறம் துணை விதிகள் 1, 5, 8 மூவரில் ஒருவர் வக்கரம் பெற்றால் தற்கொலை சிந்தனை தலை தூக்கும். இது நமது குருநாதர் கொடுத்த விதி.
அவர் பாருங்க சும்மா கேஷுவலாக பேசிகிட்டே இருந்திருக்காரு, போயிட்டே இருந்திருக்காரு. போய் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுவாங்க போங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் தூக்கு மாட்டி காலி ஆயிட்டாரு. சரி, எட்டோன் தொடர்பு பெற்று திசை புத்தி நடந்தால் மரண பயம் வரும். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை 1 8 அஸ்தமனம். எட்டோன் திசை நடந்ததுன்னா அவர் எத்தனை முறை யோசிச்சிருப்பார். இந்த சம்பவம் நடந்த பிறகு மரண பயம் எப்படி வந்திருக்கும். வட்டி கட்ட முடியல, ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியல, தூங்க முடியல, நிம்மதியாக சாப்பிட முடியல. அதுக்கு முன்னாடியே அவர் சாப்பிட்டு உள்ளே இருக்க பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு போல இருக்கு. அடிக்கடி ஸ்டொமக் பெயின் வருது அப்படிங்கிறதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தார். அப்போ திசா புத்தி நாதர்களுடன் சனி செவ்வாய் ப்ளஸ் 10 தொடர்பு பெற்றால் ப்ளஸ் சாரநாதர்களுடன் தொடர்பு பெற்றாலும் அந்த திசையில் ஒரு கருமம் உண்டு. திசா புத்தி நாதர்களுடன் சனி செவ்வாய் ப்ளஸ் 10 திசை நடந்தாலே கர்மத்தை சொல்லுவோம். சனி செவ்வாய் தொடர்பு பெற்றால் உறுதியாக எடுத்துக்கொள்ளுவோம், ஒரு கர்மம் உண்டு அப்படின்னு குருநாதர் சொல்லியிருக்கார். உறுதியாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது லக்னம் ராசிக்கு 10 தொடர்பு பெற்றால் உறுதி. ஓகே, லக்கணத்துக்கு 10 சந்திரன் சாரம் புத்திநாதன் குரு பெற்றுள்ளார். ராசிக்கு 10 புதன் செவ்வாய் சாரம் பெற்றுள்ளார். பாருங்க, லக்கண ராசிக்கு 10 தொடர்பு பெற்று திசா புத்தி வரும் பொழுது நடைமுறை சம்பவங்கள் அவ்வளோ இதாக நடந்திருக்குது. சரி, ஓகே. அடுத்தது இப்போ இதுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் போட்டிருக்க கட்டம் எடுத்துட்டிங்கன்னா கோச்சார கட்டம் தான். அப்போ நான் முதையும் உங்ககிட்ட படித்து சொன்னேன், ஜனனகால ஜாதகத்தில் திசாபுத்திநாதர்கள் சஷ்டாசகமாக இருந்து கோச்சாரத்தில் அவ்வாறு திசாபுத்திநாதர்கள் சஷ்டாசகமாக வரும்போது ஒரு துர்ச்சம்பவம் நிகழும். இதை கவனித்து பலன் சொல்லவும் சொல்லியிருந்தேன். இப்போ இவருக்கு செவ்வாய் திசை குரு புத்தி. இவருக்கு பக்கத்தில் இருக்கிற கோச்சாரத்தை பாருங்க. செவ்வாய் பாருங்க 12ல், குரு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்காரு. இதுவும் சஷ்டாசகம். அப்ப இந்த அன்னைக்கு ஒரு 10 மணிக்கு அவரு தூக்கு போட்டு இறந்துட்டாரு. அப்ப அந்த கட்டத்தில் பார்க்கும்போதும் பாருங்க, சஷ்டாசகம் வரும்போது அவரு உள்ள இருக்காரு. இந்த திசாபுத்தி நாதர்கள் கோச்சாரத்தில் சஷ்டாசகம் வரும்பொழுது இவரு முடிஞ்சிட்டாரு. ஏன் அவரை ஆள் கொல்லாம கேரக்டராஸ் உள்ள போச்சு? ஏன் இவர் டெத்துக்கு போனாரு? இதுல முக்கியமான பாடல் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, 1 8 11 பலவீனமானால் அற்ப ஆயில். அப்ப நம்ம அதை கவனிக்கணும். அவருக்கு 1 8 11 வலுவா இருக்கும், அவருக்கு கேந்திரம் பெற்றிருக்கு. அப்ப நம்ம குருநாதர் சொல்லியிருக்காரு, அப்ப நீங்க ஒவ்வொரு ஜாதகம் திசாபுத்தி ஒண்ணுதான், சஷ்டாசகம் ஒண்ணுதான். சம்பவத்தை எப்படி பிரிக்கிறது? நீங்க பிரிக்கிறது சொல்லியிருக்கார். விதிகளை வைத்துக்கொள், அதுக்கு துணை விதிகள். சில நேரம் துணை விதிகள் மெயின் விதியாக வரும், சில நேரம் மெயின் விதி துணை விதியாக போகும் அப்படின்னு குருநாதர் சொல்லியிருக்காரு அடிக்கடி. அப்ப நாம இந்த விதிகளையும் கட்டங்களையும் கோச்சாரங்களையும் கவனிக்கும் பொழுது மேலும் மேலும் வலு கூடுகிறது. இப்ப பாடலுக்கு உண்டான விளக்கம், விளக்கத்துக்கு உண்டான கட்டம், கிட்டத்துக்கு உண்டான திசாபுத்திக்கு உண்டான சம்பவங்கள், சம்பத்துக்கு ஏற்பட கோச்சாரம், கோச்சாரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் வந்துருச்சுங்களா? அப்ப இப்ப நம்ம ஒரு கட்டத்தை பார்க்கறோம்னா எல்லாருமே நினைப்பாங்க, ஃபேனை போட்டு உக்காந்துக்கிறாங்க, 100 ரூபா கேட்கறாங்க, 200 ரூபா கேட்கறாங்க, சில பேர் மக்கள்கள் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அதுல நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடணும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லணும், எவ்வளோ அதுக்கு பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிற நிறைய அனுபவ ஜோதிடர்களுக்கு தெரியும். அசின் நம்பர் சிலர் என்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கறதுக்குள்ள காலையில இருந்து மேலே வரைக்கும் மூச்சு எழுத்து பேசுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுது அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்கேன். அதனால அப்ப இதை கவனிங்க. அஷ்டமாதிபதி நின்ற வீட்டுக்கு 6 அல்லது 8 லக்னாதிபதி வந்தால் மாரகம் உண்டு. இது கோச்சார விதிகள். அஷ்டமாதிபதி நின்ற வீட்டிற்கு 6 அல்லது 8 வந்தால் மாரகம் உண்டு. லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 6 அல்லது 8 அஷ்டமாதிபதி வருங்காலம் மாரகம் ஏற்படும். இது கோச்சாரத்தில் இருக்கு.
ஆயுள்காரகன் சனி பகவானுக்கு 8இல் 6 அல்லது 8இல் லக்னாதிபதி வரும் காலம் மாரகம் ஏற்படும். கோச்சாரத்தில் பார்த்துக்குங்க, லக்னாதிபதி சுக்கிரன், அவருக்கு நேரா யார் இருக்காங்க? ஆயுள்காரகன் சனி பகவான் இருக்காருங்களா? அப்ப இந்த சம்பவத்தை நிர்ணயம் பண்றதுக்கு நமக்கு மேலும் 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 நமக்கு வலு கூட்டுகிறார். லக்னாதிபதிக்கு 6இல் அல்லது 8இல் சனி பகவான் வரும் காரகம் மாரகம் ஏற்படும். இப்ப நம்ம இந்த கோச்சாரத்தை ஏன் நம்ம மென் பண்ணி நம்ம பார்க்கணும்? திசாபுத்திக்கு பலன் சொல்றோம். குருநாதர் சொல்லுவாரு, கோச்சாரத்தை தொட்டிங்கன்னா மெரிட் சீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆழமா திசாபுத்திக்கு பலன் எடுக்க தெரியணும். அதுக்கு பாடல் சுருதிகள் படி கட்டங்கள் அமைப்பு இருந்தா அதுக்கு நம்ம சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், சுருதிகள் படி கட்டங்கள் அமைந்து விட்டு திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் எந்த விதிகளும் மாறாது, நடக்கும் சம்பவம் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். கோச்சாரத்தை இணைச்சிட்டிங்கன்னா மெரிட் சீட் அப்படின்னு சொல்லுவார். அதுல இந்த அனுபவங்களோட ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான், சுருதிகள் பாடல் கட்டங்கள் கோச்சாரம் நிகழ்வுகள் அனைத்துமே இதன்படி வந்திருக்கு. அப்ப ஒரு ஜாதகம் ஆயிலை முடிக்குமா இல்ல ஒருத்தருக்கு சம்பவத்தை பிரச்சனை மட்டும் கொடுக்குதா அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கிற தன்மைகள் நமக்கு வேணும். அதுக்கு நமக்கு விதிகள் நிறைய படிக்கணும், பாடல் சுருதிகளை நிறைய கற்கணும். அதற்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க நமது குருநாதர் மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய குருநாதர் நமக்கு இருந்தால் மட்டுமே இது சாத்தியமே தவிர, சொல்லப்போனா நீங்க எல்லாம் என்ன சொல்றது, எனக்கு முழுசா 2 வார்த்தை பிழை இல்லாம எழுத தெரியாதுங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கு பிழை இல்லாம ஒரு 2 வரிகள் கூட எனக்கு எழுத தெரியாது. நான் உள்ள இன்ட்ரோடக்ஷன் ஆகிறப்பெல்லாம் குருநாதர் டக்கு டக்கு டக்குன்னு மீட்டிங்ல சொல்லிக்கிட்டே வருவாங்க, நான் கட கட கடன்னு எழுதிக்கிட்டே வருவேன். திடீர்னு பார்த்தா அது எனக்கே சம்டைம் புரியாது. 3ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா நல்லா எழுத முடியாதாமா. அப்ப எனக்கு 3ஆம் அதிபதி நீசம்தான். நான் நினைச்சேன் இதுல இடையில நமக்கு வந்தது. அதுக்கப்புறம்லாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு போய் பார்த்தோன்னா நானே ஒரு தடவை உட்காந்து நல்லா ஒத்து பார்த்தா தான் தெரியும். விதிகள் எல்லாம் என்னன்னே தெரியாது. போறோம் 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 போய்கிட்டே இருக்கிறோம். சில டைம் எனக்கு கன்னி லக்கணம் 10ஆம் அதிபதி, கன்னி லக்கணம் கன்னி ராசி, 19 12 மறைஞ்சிட்டாரு. கொஞ்சம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அலைஞ்சி திரிஞ்சு ஊடி கீடி தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு இயல்பாகவே அமைந்தது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் போடுற தொழில். நான் பேப்பர் தான் போடுறேன். ஒரு 20-22 வருஷமாக பேப்பர் போட்டுட்ருக்கேன். காலையில் அது சும்மா விளையாட்டாக போனேன். இப்படி எடுத்து சொயின்னு வீசினா பேப்பர் நல்லா பறக்குது, போடுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா விளையாட்டாக போனேன் நான். அப்புறமே பார்த்தா உண்மையிலுமே எனக்கு அது ஒரு தொழிலாக வரும்னு நான் ஒரு எல்லளவும் நினைக்கவே இல்லை. சரி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு சம்டைம் அது இந்த ஒர்க்கு தான், ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒர்க்கு தான், மெயின் ஒர்க்குன்னு இல்லை. அப்போ ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கராத்தே மாஸ்டர் ஸ்கூல் கிளாஸ்லாம் எடுப்பேன். அவ்வப்போது அந்த சம்பளம் வந்து ஸ்கூலுக்கு சம்பளம் வந்தால் தான், ஸ்கூல் லீவுனா அந்த சம்பளத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அச்சோ தொழில் நமக்கு நல்லபடியாக அமையுமோ அமையாதோ இல்லை, ஏன்னா நமக்கு மேலே ஒருத்தர் இருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் திமிரு கெத்தெல்லாம் கொஞ்சம் இருக்கும். எப்படி இருக்குன்னா, அப்பா இருக்காரு அப்பா பார்த்துக்குவாரு, அம்மா இருக்காங்க அம்மா பார்த்துக்குவாங்க அப்படிலாம் தோணும். நம்ம பேக்ரவுண்டில் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்நேரமும் ஒரு பயம் இருக்கும் தெரியுங்களா. ஐயோ அடுத்தது நம்ம அதை செஞ்சாகணும் இது செஞ்சாகணும், நமக்கு இதுக்கு கொடுக்கணுமே, அடுத்த மாதம் வாடகைக்கு இல்லையே, அடுத்த மாதம் இதுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது லைனில் பேப்பர்லாம் போட்டுட்டு வரும்பொழுது குருநாதர் எப்பயுமே ஒரு 5-6 மணிக்கு வாக்கிங் வருவார். அந்த இடத்துல ஃபோன் பேசிக்கிட்டே வருவார். நம்ம நண்பர் அஸ்வினோட ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துகிட்டே வருவார். எப்பயுமே ஆழ்ந்த நம்ம தனிமையில் இருக்கும் போதும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திப்போம். அது நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தனிமையாக ஒரு ரூம்குள்ளே போய் இருந்து பாருங்கள், அப்போ ஆழ்ந்து சிந்தனை வரும். அதுதான் நீங்கள், அதுதான் உங்கள் உண்மையான கேரக்டர். சொல்லப்போனால் அது நல்லதாக தீமையான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக நம்ம எப்போ நம்ம தனியாக நம்ம இருக்கோமோ அப்போ தான் நம்ம நல்லதோ கெட்டதோ சிந்தனை வரும். அதுதான் நம்ம கேரக்டர். நான் பேப்பர் போட்டுக்கிட்டே இப்படியே போயிட்டுருக்கேன். சில டைம் போகிறப்பெல்லாம் தன்னை மீறி சில விஷயங்கள் வந்து ஃபீல் ஆகிடும். அப்படியே ஐயோ அடுத்தது என்ன செய்யணும்னே தெரியலையே அப்படின்ட்டு குருநாதர் பார்த்தேன். பார்த்துட்டு
திடீர்னு என்ன நினச்சேனே தெரில, குருவே ஒன்றும் எங்களுக்கு ஒரு வேலையுமே எனக்கு ஒன்றும் செட்டே ஆகலை, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லப்போனால் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரு, நீ ஏன் பயப்படுற, என்ன இருக்கு, நீ கூட்டத்துக்கு வா, உனக்கு அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஏதோ செஞ்சிடலாம், ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மாத கூட்டத்தில் போய் என் கட்டத்தை போட்டாங்க. கட்டத்தை போட்டு இல்லை திடீர்னு நம்ம வண்டி ஓட்ட போகலாமா, அதாவது வறுமையில் இருக்கவங்க தான் தெரியும், திடீர்னு டீ கடைக்கு போகலான்னு தோணும், திடீர்னு வண்டி ஓட்டினா ஒரு தொழில் பார்த்தா செய்யலான்னு தோணும், திடீர்னு ஒரு ஹோட்டல் பார்த்தோம்னா ஐயோ இந்த மாதிரி நம்ம உழைச்சோம்னா அப்படி பெரிய ஆள் ஆயிடலாமா அப்படின்னு தோணும். இந்த மாதிரிலாம் தோணிருக்கு. அப்போ குருநாதர், குருவே நான் வண்டி ஓட்ட போகலாமா அப்படின்னு சொன்னப்ப நமக்கு 4-8 டைரக்ட் தொடர்பு பார்த்துட்டு அவர் கூட்டத்தில் போட்டு எல்லா விதிகளையும் ஒரு 20-25 விதிகள் எழுதி குருநாதர் சொன்னார், எங்களுக்கு மாரிமுத்து வேணும். எப்படி சொன்னாருங்க? எங்களுக்கு மாரிமுத்து வேணும், வாகன ரோட்டெல்லாம் நீங்க போவாதீங்க, ஜோதிடத்துறையிலேயே இருங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பலமான நம்பிக்கையை கொடுத்தார். அன்னைக்கு பலமான நம்பிக்கையை கொடுத்தார். சொல்ல போனா அப்ப பாஸ்கர் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இந்த மாதந்தோறும் 100 ரூபாய் இது பண்ணி கொடுக்கறதுக்கு, எனக்கு அப்ப அந்த 100 ரூபா கொடுக்க காசு இல்லை. நான் சாப்பிடாம வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க போன மாரிமுத்து அப்படின்னு கேட்டார். இல்லைங்க குரு, வீட்டுக்கு போனேன், போயிட்டு வந்துட்டேன் குருவே அப்படின்னு. எதுக்கு வீட்டுக்கு போனேன் அப்படின்னாரு. இல்லைங்க குருவே, வீட்டுக்கு சும்மா தான் போயிட்டு வந்தேன் குருவே அப்படின்னா. நான் அப்படிலாம் என்ன பண்ற, நீ கமெண்ட் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் குருநாதர் உணவுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, எவ்வளவா இருந்தாலும் சரி, அவர் பாட்டு செஞ்சிருவார். அதை பத்தி அடுத்த நிமிஷம் வெளியார்கிட்ட போய் பேசுறது கூட கூடவே மாட்டார். அதை பத்தி வெளியே சிந்திக்கணும்னு சொல்ல மாட்டார், எதுவுமே இது பண்ண மாட்டார். ஆனா அப்போ ஒரு டைம், அந்த டைம் எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் எனக்கு குருநாதர் கொடுக்கவில்லை என்றால், இப்படி 2 கட்டம் போட்டு 4 பாட்டு பாடி 20 விதிகள் சொல்லி திசா புத்தியில் நுழைஞ்சி கோச்சாரத்தை இணைச்சி உங்ககிட்ட நாங்கள் இப்படி பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப நாம எந்த இடத்துல துவண்டு போறோமோ அந்த இடத்துல இருந்து கை கொடுத்து தூக்குறவங்க தாங்க உண்மையான வழிகாட்டி. நான் குருநாதர் எல்லா மீட்டிங்லையும் சொல்லியிருக்கேன், எனக்கு வாழ்க்கையும் கொடுத்துருக்காரு, வழியும் காட்டியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எல்லா மீட்டிங்லையுமே சொல்லுவேன், நான் சொல்லியிருக்கேன். நான் அதனால இப்ப நடக்க அனைத்து சம்பவங்களுக்குமே நம்ம குருநாதர் ஒரு பெரும் வழிகாட்டியாக எங்களது ஜோதிட சொந்தங்களை எல்லாம் தந்தை போல் தாய் போல் வளர்த்தி கொண்டிருக்கிறார், மிகவும் வளர்த்தி கொண்டிருக்கிறார். அதாவது ஜோதிட சொந்தங்களுக்கு நான் எல்லா ஆண்டு விழாலையுமே நான் சொல்றது உண்டு. அதே மாதிரி இந்த விழாவுக்கும் நான் அதை சொல்லிக்கிறேன். அது எனது கடமை. ஏன்னா நான் ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படிங்கிறனால, உடம்பார் அழியார் உயிரார் அழிவார், திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார், உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே, உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி வள்ளலார் பாடல் ஒன்று இருக்கு. அதாவது அந்த பாடலோட விளக்கம் என்ன? உடம்பார் அழியாய் உயிரார் அழிவார் அப்படிங்கிறாங்க. நமது உடல் தான் உண்மையான சொத்து. நமது உடல் தான் உண்மையான சொத்து. அதை திடம்பட நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றார். அது திடமானா என்ன? நல்ல ஆரோக்கியமா நீங்க பார்த்துக்கணும். ஆரோக்கியமா நீங்க பார்த்துக்கிட்டா தான் உடலை வளர்க்க உபாயம் அறிந்தேனே. இந்த உடலை வச்சுதான் நம்ம வேலைக்கு போறோம், ரோட்டுக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றோம், போறோம் வரோம், எல்லாமே செய்யறோம். ஆனா இதை நம்ம சரியாக கவனிக்கிறோமா பார்க்கறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, மிக மிக ஓடுறோம் பயங்கர ஓடுற ஓட்டத்துல அட சாப்பாடா 10 நிமிஷத்துல சாப்பிட்டு போறவங்க இருக்காங்க. சில நேரத்துல டிபன் பாஸ்ல போட்டு பஸ்லயே சாப்பிட்டு போறவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நம்மளது உடம்பையும் கொஞ்சம் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக அனைவரும் வைத்துக் கொள்ளணும் என்று நான் விரும்புகிறேன். அதனால இந்த கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இங்க இருக்கும் அனைவருக்குமே அதே தான்.
என் உள்பட நானும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, உரைத்தி காட்டுபவர் குருநாதர் அல்ல. எப்படிங்க? உரைத்து காட்டுபவர் குருநாதர் அல்ல, உணர்த்தி காட்டுபவரே குருநாதர் ஆவார். உணர்த்தி காட்டுபவரே குருநாதர் ஆவார். உரைத்துனா என்ன? வாயில சொல்லிட்டு போ சரியாயிடும் அப்படின்னு சொல்றது கிடையாது. இந்த கருத்து, இந்த பாடல், இந்த சம்பவம் இது இப்படித்தான், இது நீ உணர்ந்து பார் என்று எங்களுக்கு உணர்த்திருக்கார். நாங்களும் வாழ்க்கை அனுபவத்துல நிறைய உணர்ந்துகிட்டு தான் வந்திருக்கோம். அதனாலதான் இந்த கருத்தை நான் பதிவிட்டு இருக்கேன். அடுத்தது, இன்றைய பணி சரியாக செய்தால் நாளைய பணி நமக்காக காத்திருக்கும். எங்கள் குருநாதர் அவர் பணியையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் அவர் பணி தொடர வேண்டும் என்று நமது ஜோதிட சொந்தங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. எனது பெயர் மாரிமுத்து, பொத்தனூர். செல் நம்பர் 9629568849. 9629568849. ஓகே சார். திரு மாரிமுத்து அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு ஒரு பலமான கைத்தட்டலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.